3 எக்கை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் பாருங்கள், நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ மீல் மேக்கர் சில்லி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த எக்கு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. நல்லா எக்கு, ஆனியனு, இந்த மீல் மேக்கர் 65 இதெல்லாம் வந்து நல்லா வந்து கலக்கணும். இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. கறி லீஃப் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. தோசை தவா வச்சு இப்போ நம்ம வந்து ஆம்லேட்டும் ஊற்றி எடுக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக் ஆம்லேட்டை அதில் ஊட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ஆம்லேட்டை விட இந்த சோயாபீன் ஆம்லேட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து திருப்பிக்கலாம். சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சோயாபீன்ஸ் 65 எக் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.